இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதனை மற்றவர்களுக்கும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். தேவனுடைய கிருபையும் அன்பும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நான் இவாஞ்சலிஸ்ட் பால் பாலபாஸ்கரன். அனுதினமும் சிலுவையை சுமப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது எந்த காலத்திலும் அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பிரகடனப்படுத்துகிறதுன்ற உண்மையை கிறிஸ்தவர்களாகிய நாம் நம்முடைய இருதயத்தில் உறுதியாக நிலைநாட்டி வைத்திருக்க வேண்டும். நாம் இப்பொழுது வேத வார்த்தைக்கு செல்வோம். அப்போஸ்தலர் 1:15-18. அப்போஸ்தலர் 1:15-18. அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாயிருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்தில் பங்கு பெற்றவனாய் இருந்தான். அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்து தலகீழாக விழுந்தான். அவன் வயிறு வெடித்து குடல்களெல்லாம் சரிந்து போயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய பிரசங்கத்துக்கு நான் கொடுத்திருக்கிற தலையங்கம், யூதாஸ் இஸ்காரியோத்து தன் பாதையை விட்டு விலகியது ஏன்? அவனுடைய ஆத்துமாவை அவன் இழந்து போனது ஏன்? நாம் இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரீர் நீரங்களை எல்லோரையும் மீட்டு கொண்டதற்காக உமக்கு அன்றைக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருள வேணும் என்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று வழி நடத்த வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இப்போ கடைசி செய்தியில் நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், யூதாஸ் மாபெரு அற்புதங்களையும் அதிசயங்களையும் கண்டான்ன்றதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்கிறேன், யூதாஸ் மாபெரும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் அவன் கண்டான் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனால் அநேகம் தரம் தம்முடைய சிஷ்யர்களை அவர் கூப்பிட்டு மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்படுவார் என்றும் அவரை அவர்கள் கொன்று போடுவார்கள் என்றும் கொல்லப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்திருப்பார் என்றும் போதித்திருந்தார். மத்தேயு 17:22, 23, 20, 17, 19, மார்க் 9:31, 10:33, 34, லூக்கா 18:31, 33 இந்த வேத வாக்கியங்களிலே அடிக்கடி அவர் சீஷர்களை கூப்பிட்டு எனக்கு நடக்க போகிறது என்ன என்பதை அவர்களுக்கு தெளிவாக சொல்லியிருந்தார். ஆனால் அவருடைய இந்த போதனையை சகல சீஷர்களும் ஒத்துக்கொள்ளவில்லை. அது அவர்களுக்கு புரியாத புதிராக இருந்தது. ஏனெனில் யூதாஸ் உட்பட சகல சீஷர்களும், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள்,
உபாகமம் 18:18 தாம் விளங்கி கொண்டபடி கிறிஸ்து ரோமருடைய ஆட்சியை தூக்கி எறிந்து எருசலேமை கைப்பற்றி தாவீது சாலமோன் ஆண்டது போன்ற ஆட்சியை கொண்டு வருவார் என்றே அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் வேதத்தில் அப்படி எதுவும் கூறப்படவில்லை. ஆண்டவரோ என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள் என ஓசியா 4:6 விசனப்பட்டிருக்கிறார். ஏசாயா 50 அதிகாரம் 53 அதிகாரம், சங்கீதம் 22 அதிகாரம் சிஷ்யர்களுடைய எதிர்பார்ப்பை முழுவதுமாக நிராகரிப்பதை நாம் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த ஆகமங்களில் கிறிஸ்து வந்து எப்படியாக தம்மை பலியாக கொப்பு கொடுப்பார் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து தனக்கு சிங்காசனத்தை உருவாக்குறதற்கு அவர் வரவில்லை என்பதை நாம் முதல் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் மனிதனை அந்த பாவத்திலிருந்து மீட்கவே வந்திருந்தார் என்று சொல்லி 1 பேதுரு 1:18-20 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயினும் ஒரு கட்டத்தில், குறிப்பாக யோவான் 6 அதிகாரத்தில் அவரால் மேற்கொள்ளப்பட்ட உறுதியான தெளிவான பிரசங்கத்தில் அவர் தம்மிடத்தில் வந்திருந்த இஸ்ரவேலிய ஜனங்களையும் சிஷ்யர்களையும் நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி யோவான் 6:53 சொல்லியிருந்தார். இதனை கேட்ட அநேகமான அவருடைய சிஷ்யர்கள் அவரோட கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் என்று சொல்லி யோவான் 6:60-66 சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலேயே யூதாசும் தன்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறப் போவதில்லை என்பதை உணர்ந்திருக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்திலேயே அவன் உணர்ந்திருக்க வேண்டும். அவன் அவரை விட்டு பின்வாங்கி போனதையும் அதன் நிமித்தம் பிசாசு அவனுக்குள் உட்சென்றிருப்பதையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பாக தம்முடைய சீஷர்களுக்கு உணர்த்தி இருந்தார். யோவான் 6:70-71. ஆனால் யூதாசை தவிர மற்ற சீஷர்கள் அந்த நேரத்தில் அதனை உணர்ந்திருக்கவில்லை. கிறிஸ்துவுக்கு எதிரான யூதாஸ் இஸ்காரியோத்தின் கலகத்தை கவனித்த பரிசுத்த ஆவியானவர் யோவான் 6 அதிகாரத்திலேயே அதனை குறிப்பிட்டிருந்தார். யோவான் 6 அதிகாரத்தின் உபதேசம் சிஷ்யர்களுக்கு கடுமையான உபதேசமாக இருந்தாலும் மனுஷகுமாரனுக்கு அது அளப்பரிய உபதேசமாயிருந்தது. ஏனெனில் மனிதன் எப்படி ரட்சிக்கப்படுவது என்பதை பற்றியே அவர் உபதேசித்தார். அவர் சிலுவையை பற்றியே உபதேசித்தார். என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என கூறியிருந்தார். ஏனெனில் நாம் கிறிஸ்துவில் விசுவாசம் வைத்தால் அந்த விசுவாசத்தின்படி நாம் நிஜமாகவே அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டு அவரோடு கூட அவருக்குள் மரித்தது போன்றே விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காகவே அப்படி உபதேசித்தார். அப்படியே பவுலப்போஸ்தலரும் விசுவாசித்தார் என்று கலாத்தியர் 2:20 சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சீஷர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களாகிய நாமும் அப்படியே விசுவாசிக்க வேண்டும். இது ஆவிக்குரிய விஷயம். அவர் மரிக்கும் போது நாம் அவர் மரித்ததை காணவில்லை, ஆனால் அது நிஜமாகவே நடந்தது. காணாததை விசுவாசிப்பதே விசுவாசம் எனப்படும். ஏனெனில் ஒருவன் தான் காண்பதை விசுவாசிக்க வேண்டியது என்ன என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. தோமாவே, நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என யோவான் 20:29 நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறியிருப்பதை நாம் சதாகாலமும் நினைவில் வைத்திருக்க வேண்டும். ஆவிக்குரிய விஷயங்கள், ஸ்பிரிச்சுவல் திங்ஸ்,
நாம் சரியான முறையில் அவற்றை விசுவாசிப்போமாயின் அவைகள் பின்பு காண முடியாததாக இருந்தவை காணக்கூடியவைகளாக உருவாகும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இதன் நிமித்தமே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று லூக்கா 9:23 ஆலோசனையாக கூறியிருந்தார். தேவனுடைய மனதில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகள் அவர் மரிக்கும் பொழுது அவருக்குள் இருந்தார்கள் எனவும் அவர் சிலுவையில் அறையப்படும் பொழுது அவர்களும் அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டனர் என்றே தேவன் காண்கிறார். கலாத்தியர் 2:20. அப்படியே கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்ட பொழுது விசுவாசிகளாகிய நாமும் அவருக்குள் இருந்தபடியினால் அவரோடு கூட நாமும் அடக்கம் பண்ணப்பட்டதாகவே தேவன் காண்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த பொழுது விசுவாசிகளாகிய நாமும் அவருக்குள் இருந்தபடியினால் அவரோடு சேர்ந்து புதிதான ஜீவன் உள்ளவர்களாக உயிர்த்தெழுந்ததாகவே தேவன் நம்மை காண்கிறார். ரோமர் 6:3-5. ஆகவே ஒரு விசுவாசி அந்த பாவத்துக்கு மரித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறான். ரோமர் 6:11. இப்படியாக ஒருவன் தன்னை விசுவாசிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலியர்களையும் அவருடைய சிஷ்யர்களையும் வேண்டிக் கொண்டார். ஆகவேதான் நீங்கள் என்னுடைய மாம்சத்தை புசித்து என்னுடைய இரத்தத்தை பானம் பண்ணுங்கள் என கேட்டிருந்தார். யூதாஸ் இஸ்காரியோத்து அவர் சிலுவையை பற்றித்தான் கூறுகிறார் என்பதனை இந்த கட்டத்தில் தெளிவாக புரிந்திருக்க வேண்டும். அவன் கிறிஸ்துவின் சிலுவையை விசுவாசிக்கவில்லை, அதனில் அவனுக்கு பிரியமில்லை, அதனை அவன் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அதனை அவன் நிராகரித்தான். அவனுக்கு பாவ மன்னிப்பை கொடுத்த கிறிஸ்துவின் சிலுவையை அவன் நிராகரித்தான். முடிவோ தன் ஆத்துமாவை இழந்து போனான். யோவான் 3:18. யூதாஸ் இஸ்காரியோத்து ஏன் இப்படி செய்தான்? கிறிஸ்துவின் சிலுவையை நிராகரித்ததே அவன் தன் ஆத்துமாவை இழந்து போனதற்கு முக்கிய காரணமாகும். அப்படியே கோடான கோடி மனுஷர்களும் கிறிஸ்துவை நிராகரிப்பதற்கும் அவர்கள் தம்முடைய ஆத்துமாவை இழந்து போவதற்கும் காரணம் கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் நிறைவேற்றியதையும் நிராகரிப்பதே ஆகும். நமக்கும் நரகத்துக்கும் மத்தியில் நிற்பது கிறிஸ்துவின் சிலுவை ஒன்றே என்பதை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவின் சிலுவைக்கு அப்பால் நரகம் வரவேற்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். பூமியில் வாழ்ந்த சகல மனுஷர்களுக்கும் தற்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் சகல மனுஷர்களுக்கும் இது பொருந்தும். கோடிக்கணக்கானோர் சிலுவையை நிராகரிக்கிறார்கள். அப்படியே கிறிஸ்தவ சபைகளிலும் அநேகமான கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவின் சிலுவையை விட்டு விலகி உள்ளனர். அவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விலக்கி ஒழுக்க இயேசுவையும் உதாரண இயேசுவையும் குணப்படுத்தும் இயேசுவையும் அற்புத இயேசுவையும் குழந்தை இயேசுவையும் தத்துவ இயேசுவையும் மனோதத்துவ இயேசுவையும் பண இயேசுவையும் விஞ்ஞான இயேசுவையும் ஓய்வு நாள் இயேசுவையும் ராஜாவாகிய இயேசுவையும் மற்றும் பல்வேறு விதமான இயேசுக்களை விசுவாசிக்கிறார்கள். அவன் எப்படி வேதாகமத்தை விளங்குகிறானோ அப்படியே தனக்கேற்ற மாதிரியாக தான் விளங்கின இயேசுவை அவன் விசுவாசிக்கிறான். அவன் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை அல்ல, வேறொரு இயேசுவையே விசுவாசிக்கிறான். 2 கொரிந்தியர் 11:4 என்பதனை பலர் அறிந்திருப்பதாய் இல்லை. இந்த வேறொரு இயேசுவை பிரசங்கிப்பவன் சபிக்கப்பட்டவன் என பவுல் அப்போஸ்தலர் கலாத்தியர்
1:7-9 கூறியிருக்கிறார். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவ பிரசங்கிக்கிறோம் என பவுல் அப்போஸ்தலர் கூறியிருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:23. சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை ஒருவன் விசுவாசிப்பானாகில் அவனில் மாற்றத்தை காண முடியும், அவதானிக்க முடியும். அருமையான உதாரணம் சகேயுவாக இருக்கிறான். அவன் மறுபிறப்பை பெற்று கிறிஸ்துவை திருமணம் செய்ததே இதற்கு முக்கிய காரணமாகும். ரோமர் 7:4. அவரால் அறியப்பட்டிருப்பதே அதைவிட முக்கியமான காரணமாகும். ஒருவித மாற்றமும் ஒருவனுக்கு ஏற்படாவிட்டால் அவன் மறுபிறப்பு பெறவும் இல்லை, அவன் ரட்சிக்கப்படவும் இல்லை, கிறிஸ்து அவனை அறியவும் இல்லை. நான் உங்களை அறியேன் என புத்தி இல்லாத கன்னிகைகளுக்கு அவர் கூறியதும் மத்தேயு 25:12, மத்தேயு 7 கிறிஸ்துவை அறிய வேண்டிய பிரகாரமாக அறியாமல் தமக்கேற்ற மாதிரி அறிய முயற்சித்த மனுஷர்களை நோக்கி, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என மத்தேயு 7:23 கூறியிருப்பதையும் நாம் நன்கு சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். கிறிஸ்துவின் சிலுவை அநேகருக்கு இடரலாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:23, கலாத்தியர் 5:11. யூதாஸ் இஸ்காரியோத்துக்கு ஏற்பட்ட அதே முடிவு வேறொரு இயேசுவை விசுவாசிப்பவர்களுக்கும் நிச்சயமாக ஏற்படும். யூதாஸ் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நிராகரித்து ராஜா இயேசுவை, கிங் ஜீசஸ், தனக்கு வேண்டுமென அவன் விசுவாசித்தான். அவன் வேறொரு இயேசுவை விசுவாசித்தான். என்றும் கோடிக்கணக்கானோர் இந்த வேறொரு இயேசுவின் வலையில் அகப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாசமும் நிர்பந்தமும் அவர்களுடையதே. இப்படி இருக்க என்னுடைய போதகர் எருசலேமுக்கு போன பொழுது தன்னுடைய அனுபவத்தை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். அவர் யூதாஸ் இஸ்காரியோத்து மரித்த இடம் எது என்பதனை அறிய விரும்பினார். யூதாஸ் கிறிஸ்துவை விட்டு விலகி பின்பு தற்கொலை செய்து கொண்டான் என்பதனை நாம் அறிந்திருக்கிறோம். என்னுடைய போதகருக்கு சரியான இடத்தை அவரை அழைத்து கொண்டு போன வழிகாட்டி கைட் காண்பித்தான் என்பதை அறியக்கூடியதாக இருக்கிறது. அவர் அந்த இடத்தை உற்று நோக்குகையில் அந்த இடத்தில் திறந்த ஒரு சாக்கடையை தான் கண்டதும் தனக்கு உடனடியாக நினைவுக்கு வந்தது என்னவெனில், யூதாஸ் இஸ்காரியோத்தும் இப்பொழுது சாக்கடை ஒன்றில் கிடக்கிறான் என்பதே அவருக்கு கிடைத்த வெளிப்பாடாகும். இவர்களெல்லாம் தற்செயலாக ஏற்பட்ட நிகழ்ச்சிகள் அல்ல, இவர்கள் பரிசுத்த ஆவியானவருடைய வெளிப்பாடுகளே ஆகும். மேலும் இது பற்றி லைட்ஃபுட் என்ற சரித்திர ஆசிரியர் யூதாஸை பற்றி எழுதியிருப்பது என்னவெனில், அவன் தற்கொலை செய்தவுடன் அவனுடைய சரீரத்தை சாத்தான் எடுத்து கீழிருந்த பாறையின் மேல் அடித்து நொறுக்கினான் என்றும், அந்த நேரம் அங்கு வந்த ஒரு வண்டி நிற்பாட்ட முடியாமல் போனபடியினால் அவன் மேல் ஏறி அவன் குடல் வெளியால் வரும்படியாக சிதற பண்ணிட்டு என்று எழுதியிருக்கிறார். இந்த வேத வார்த்தை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். இது வேத வார்த்தைக்கு ஏற்புடையதாக இருக்கிறது. அப்போஸ்தலர் 1:15-18. இயேசு கிறிஸ்துவே ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு அவர் சிலுவையில் நிறைவேற்றியதன் நிமித்தமே சாத்தியமானது. ஒன்றில் கிறிஸ்து அல்லது வேறொன்று. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஒன்றில் கிறிஸ்து அல்லது வேறொன்று. யூதாஸ் அந்த வேறொன்றை தெரிவு செய்து கொண்டான். அவனுடைய பெயர் புதிய எருசலேம் நகரத்தில் பதிக்கப்பட்டிருக்கலாம். வெளி 22:14. ஆனால் அவன் நரகத்தையே தெரிவு செய்தான். அது அவனுடைய தெரிவாகும்.
அநேகருடைய தெரிவும் இப்படியே. அவன் தற்பொழுது நரகத்தில் இருக்கிறான். கிறிஸ்துவை ஒருவன் அறியாதிருந்தால் அல்லது அவனுடைய ரட்சிப்பில் அவனுக்கு சந்தேகமாயிருந்தால் அவன் அவரை அறிந்து தன்னுடைய நாமத்தை ஆட்டுக்குட்டியானவருடைய ஜீவ புஸ்தகத்தில் தாராளமாக எழுதலாம் என்பதை ஞாபகமாக வைத்திருங்கள். இல்லையேல் அவன் யூதாசின் தெரிவை மேற்கொள்ளலாம். வேறு எந்த வழியும் மனுஷனுக்கு இல்லை. நீங்கள் ஒரு கிறிஸ்தவர்களாக இருந்து யூதாசினுடைய வழியை அறிந்தோ அறியாமலோ பின்பற்றுவீர்களாக இருந்தால் மறுபடியும் கிறிஸ்துவின் சிலுவைக்கு வாருங்கள். மறுபடியும் கிறிஸ்துவின் சிலுவைக்கு வாருங்கள். வெளி 2:4-5 நாம் சிலுவையின் செய்திய கிருபையின் செய்திய நிராகரிப்போமாயின் 1 கொரிந்தியர் 1:18 நம்முடைய நித்திய வாசஸ்தலம் நரகமாயிருக்கும். யூதாசும் கிருபையின் செய்தியை நிராகரித்து தன் நித்திய வாசஸ்தலமாக நரகத்தை தெரிவு செய்து கொண்டான். லூக்கா 19:42-44 அவன் தன் வழியை இழந்து தற்கொலை செய்து கொண்டான். நம்முடைய ஆண்டவர் பல முறை அவன் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெறும் பொருட்டாக பல்வேறு விதமான சந்தர்ப்பங்களை அவனுக்கு கொடுத்திருந்தும் அவன் மனம் திரும்ப மறுத்து தன் தெரிவை உறுதிப்படுத்தி கொண்டான். மத்தேயு 26:50, யோவான் 13:11, 18, 21, 26, 29, சங்கீதம் 41:9. அப்போ இந்த வேத வாக்கியங்களில் அவனுக்கு ஆண்டவர் போதிய சந்தர்ப்பத்தை கொடுத்தார். மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு என்று சொல்லி அவன் அதை கேட்கவே இல்லை. அடுத்ததாக ஆண்டவர் என்ன செய்தார் என்றால், ஆவியில கலங்கி உங்களில் ஒருவன் என்ன காட்டி கொடுப்பான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுறேன் என்று சாட்சியாக சொல்லி யோவான் 13:21 அவனுடைய மனச்சாட்சியை தொட்டார். அவனுடைய மனச்சாட்சியை தொட்டார். யோவான் 13:26 நான் இந்த துணிக்கையை தோய்த்து எவனுக்கு கொடுப்பேனோ அவன்தான் என்று சொல்லி துணிக்கையை தோய்த்து சீமோனின் குமாரனாகிய யூதாசுக்கு கொடுத்து அவன் இருதயத்தை தொட்டார். ஆயினும் அவன் ஒன்றுக்கும் அசைந்து போகவில்லை. அவன் விதத்ததை அவன் அறுத்து கொண்டான். ஆதியாகமம் 8:22 ஒருவன் சத்தியத்தை நிராகரிப்பானாயின் தேவன் அவனுக்கு கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார் என்று 2 தெசலோனிக்கேயர் 2:11-12 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பேசியும் கேளாதிருப்பவர்களுக்கு ஏசாயா 66:4 நானும் அவர்களுடைய ஆபத்தை தெரிந்து கொண்டு அவர்களுடைய திகில்களை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என தேவன் கூறியிருக்கிறார். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்படியே வேறு தேவர்களை விசுவாசிப்பவர்களுக்கும் வேறொரு இயேசுவை விசுவாசிப்பவர்களுக்கும் சோதிக்கப்பட்டு அவர்களுக்கு முன்பாக இடறல்களை வைப்பேன் என உபாகமம் 3 தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. யூதாஸ் இஸ்காரியோத்து தனக்கு கொடுக்கப்பட்ட வெள்ளிக்காசு எறிந்தான் என மத்தேயு 27:5 சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுக்கு கொடுக்கப்பட்டு அவன் எறிந்த காசு 30 வெள்ளி காசாகும். அந்த நேரத்தில் அது ஒரு அடிமையின் விலை. அது ஒரு அடிமையின் விலையாகும். அவன் தேவகுமாரனும் மனுஷகுமாரனும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளி காசுக்கு விற்றான். நீங்களும் அவரை 30 வெள்ளி காசுக்கு விற்கிறீர்களா? அவரை நீங்கள் தேவன் ஏற்படுத்திய வழியில் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நீங்களும் அவரை 30 வெள்ளி காசுக்கு விற்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அப்படியாயின்
பங்கு பற்றுதலும் இணைப்பும் சூழ்நிலைகளும் அவசியமானவைகள்தான். அது வேண்டாம் என்று நான் சொல்லவில்லை. அது மிக முக்கியமானது தான். அது ஒருவரும் மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அவற்றினால் ஒருவன் ரட்சிப்பை பெற முடியாது. தேவையானது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதே ஆகும். வேறு ஒன்றினாலும் ஒரு பிரயோசனமும் இல்லை. ஆதாம் இழந்தான், யூதாஸ் இஸ்காரியோத்து இழந்தான், சவுல் ராஜா இழந்தான், அகித்தோப்பல் இழந்தான். இவர்கள் தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிதலை தெரிந்து கொள்ளவில்லை. ஆகவே இந்த பிரசங்கத்தின் இறுதியான கட்டளை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முதல் நான் உங்களை இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்க வேணும். என்ன மாதிரி என்று சொன்னால், சகலவிதமான சந்தர்ப்பமும் யூதாஸ் இஸ்காரியோத்துக்கு கொடுக்கப்பட்டது. அவனுடைய மனச்சாட்சி தொடப்பட்டது. நீதான் எனக்கு எதிராக சதி செய்கிறாய், நீதான் என்ன காட்டி கொடுக்க போகிறாய், நீதான் எனக்கு எதிராக கலகம் பண்ணுகிறாய், நீ ஒருவன் தான் சிலுவையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நிற்கிற என்னுடைய சீஷர்களுக்குள்ள நான் தெரிவு செய்த 12 பேருக்குள் நீதான் சிலுவையை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று நிற்கிறாய். இப்பவாகுதல், இந்த கடைசி சந்தர்ப்பத்திலே ஆகுதல், தேவனிடத்தில் திரும்பு. நீ செய்த பாவத்துக்கு மன்னிப்ப கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். நீ செய்த பாவத்துக்கு மன்னிப்ப கேட்டுக்கொள். 1 யோவான் 1:9 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நீ செய்த பாவத்தை அறிக்கை பண்ணி தேவனுடைய மன்னிப்பு கேட்பாயா இருந்தால் நிச்சயமாக உன்னுடைய பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவர் தயாராக இருக்கிறார் என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் அவனுக்கு தாராளமாக கொடுத்தார். அதாவது இது லேசுப்பட்ட விஷயமல்ல. பாதாளத்தில் கண் கலங்கி, ஆவியில கண் கலங்கி அவர் சொல்லுகிறார். ஏனென்றால் அவருக்கு தெரியும் என்ன நடக்க போதண்டு. இவன் மரிக்க போகிறான். இவன் மரித்தவுடன் பாதாளத்துக்குள்ள இவன் போக போகிறான். பாதாளத்துக்குள்ள கோடான கோடி வருஷம் இவன் நரக வேதனையை அனுபவிக்க போகிறான். ஆனபடியால் யூதாசே, இந்த கடைசி நேரத்திலே ஆகுதல் நீ மன்னிப்பை கேட்டுக்கொள். தேவனுக்கு எதிராக செய்த பாவத்துக்கு நீ மன்னிப்பை கேட்டு அவரிடத்தில் திரும்பிக்கொள். இது உனக்கு கிடைக்கிற கடைசி சந்தர்ப்பம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மாதினால் சொல்லியிருந்தார். அப்போ யூதாஸ் இழந்தான், ஆதாம் இழந்தான், சவுல் ராஜா இழந்தான், அகித்தோப்பல் இழந்தான். ஜனங்கள் இழந்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே இந்த பிரசங்கத்தின் இறுதியான கட்டளை என்ன என்று சொன்னால், கீழ்ப்படிந்து ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கள். கீழ்ப்படிந்து ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கள், இல்லையேல் கலகம் செய்து சாவீர்களாக. 1 சாமுவேல் 15:22-23. இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த செய்தி உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என நாம் நம்புகிறோம். மேலதிக விவரங்களுக்கு 647-465-1224 தொலைபேசி மூலமும் www.crosswayministries.ca வெப்சைட் மூலமும் paulbalabhaskaran@gmail.com இமெயில் மூலமும் www.facebook.com/crosswayministries ஃபேஸ்புக் பேஜ் மூலமும்